ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி அன்னை தோட்டம். வாங்க, இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ண போகிறோம். வாங்க, எவ்வளோ பெரிய சைஸு பார்த்தீங்களா? நல்லா பெரிய பெரிய சைஸுங்க. 2 இருக்குது, 3 இருக்குது. 2 கட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அப்புறம் கட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் சின்ன சைஸ், பெரிய சைஸ் தான், கொஞ்சம் மீடியமாக இருக்குது. இப்போ 2 கட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்கள். நல்லா பெரிய பெரிய சைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா காய் இவ்வளோ பெருசு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தானாக முளைச்ச செடி தாங்க. ஆனால் விதை வந்து நம்ம சமையல்லேருந்து போட்ட வேஸ்ட்லேருந்து முளைச்ச செடி தாங்க. செடி முளைச்சி நல்லா காய் வருது. சரி, அடப்பாக இருக்க வேணாம், செடி பிடிங்கலான்னு பார்த்தா நல்லா காய் வருதுங்க. சூப்பராக இருக்குது, நல்ல பெரிய பெரிய காயாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் இருக்குது. கொஞ்சம் பாவக்காய் வந்து பறிச்சிக்கலாம். பாவக்காவும் சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காயெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. சின்னதிலே பழுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பாவக்காய் இருக்குது, நீட்டு பாவக்காய் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குண்டு பாவக்காவும் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். பழுத்துருச்சு பார்த்தீங்களா? சின்ன காயிலே பழுத்து போயிடுது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். காய் சைஸ் பாருங்கள், குட்டியாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து சீசன் முடிஞ்சதுனால இப்போ இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து வெள்ளரிக்காய் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த சின்ன செடி வந்து இப்போது கொடி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பாவக்காய்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் கொடி தாங்க மேலே ஏற்றி விட போகிறேன். இந்த நித்திய மல்லியும் பாருங்கள், பாவக்காய் செடி எல்லாம் ஒன்றா கலந்துருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வானம்பாத்த மிளகாய். வானம்பாத்த மிளகாய் போன வருஷத்துலேருந்து நிறைய வந்துச்சுங்க. இப்போ தான் காய்க்கவே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருக்குது கொஞ்சம், அதுவும் பறிச்சுக்கலாம். அங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள். 2 செடியில் இருக்குது. காய் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் இப்போதைக்கு போதும். அது இந்த பேக்கில் வச்சதுலேயும் கத்திரிக்காய் செடி இப்போ தாங்க ஒன்று முளைச்சி வந்திருக்கு. இதை வந்து பக்கெட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, பேபி செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் பூ பூத்துக்கிட்டே தாங்க இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பூ பூத்துருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சை மிளகா சொல்லவே வேணாங்க. எப்போதுமே இது சீசனே கிடையாது இந்த பச்சை மிளகா செடி. அது தானாக முளைச்சது. காய் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். பச்சை மிளகா ஏற்கனவே 3 தடவை இது பறிச்சாச்சு. திரும்பவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பச்சை மிளகா இருக்குது பாருங்கள் செடியில். அது ஒரே செடி தாங்க, ஒரு செடியில் இவ்வளோ பச்சை மிளகா வச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ இருக்குது. வாழைப்பூவும் ஒன்று கட் பண்ண போகிறோம். உள்ளே இருக்குது பாருங்கள், தெரியல சரியாக. அது உள்ளே இருக்குது, கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வாழைப்பூவும் கட் பண்ணியாச்சு. என்னென்ன இன்றைக்கி கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். 2 பூசணிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், பாவக்காய் வந்து குண்டு பாவக்காவும் நீட்டு பாவக்காய், வாழைப்பூ கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து கற்பூர வாழைப்பூங்க. அது பழமும் டேஸ்ட்டாக இருக்கும், பூ நல்லாயிருக்கும். வடை கொஞ்சம் செய்யலாம், பொரியல் செய்யலாம். பூசணிக்காய் பார்த்திங்களா இவ்வளோ பெரிய சைஸு. வெள்ளை பூசணிக்காய் வந்து ஜூஸாக எடுத்தாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பொரியல், கூட்டு எது வந்தாலும் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் கூட நல்லாயிருக்கும். வாழைப்பூ பாருங்கள், பொரியல் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பாவக்காய் இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.